சிவம் ஈசனே நாருயிர் நேசனே. இந்த தீட்சை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க, தீட்சை வாங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தீட்சை கொடுக்கறது, தீட்சை வாங்கிறது, இது எல்லாமே எப்போ வாங்கணும் அப்படின்னா, பல நாட்கள் தியானம் பண்ணி, தவம் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல், உயிர், ஆத்மா 3ம் இணைந்து செயல்படும்போது தாங்க ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கணும். ஏன்னா அவங்க இல்லறத்தில் இருக்கிறாங்க. இல்லறத்தில் இருக்கும்போது தீட்சை அவசியமே இல்லை. இல்லறத்தில் இருக்கிறவங்களே தீட்சையை பெற்ற மாதிரி தான். ஒரு கணவன் மனைவி இல்லறத்தில் இருக்கும்போது உடலோடு கூடும்போது அதுவே ஒரு தியானமும் தவமாகும். அதனால் தீட்சை கொடுப்பது, வாங்குவது, இது எல்லாமே அந்த இறைவன் கையில் தான் இருக்குது. தீட்சை எப்போ கொடுக்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. அதனால் சும்மா நானும் போகிறேன் போக்கில் அப்படின்னு போய் தீட்சை வாங்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல உங்களுடைய குடும்ப கடமைகளை முடிங்க. அதுக்கப்புறமா தீட்சை அப்படின்னக்கூடிய விஷயத்தை ஒரு குரு வருவார், அந்த குரு கொடுப்பார். அதுவும் இறைவன் செயல் தான். இறைவன் தான் அனுப்புவார் ஒரு குருவை. அந்த குரு மூலமாக தீட்சை வாங்கி கொள்ளலாம். சும்மா போய் வாங்காதீங்க. அன்பே சிவம் ஈசனே என் ஆருயிர் நேசனே.